அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு தனி மனிதனுக்கு யார்கிட்ட இருந்து எந்த மாதிரி சுதந்திரம் வேணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளா இல்ல அப்படின்னாலே நம்ம ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழலன்னு தாங்க அர்த்தம். இன்னைக்கு காலகட்டத்துல யாருக்கு யார்கிட்ட இருந்து என்ன மாதிரி சுதந்திரம் வேணுங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். பெற்றோர்கள் கிட்ட இருந்து பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி சுதந்திரம் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா பெற்றோருமே அவங்க விருப்பப்படி அவங்க மகனோ படிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். சோ பெற்றோர்கள் ஒரு 24, 25 வயசுக்கு மேல மகளோ வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு என்ன விருப்பப்படியான வாழ்க்கை வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அதுக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அவங்க நீ முடிவெடு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய சுதந்திரம் தான். இரண்டாவது விதமான சுதந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணாம ஒரு கரெக்டான ஸ்பேஸ கொடுத்து நீயும் வளரணும், நானும் வளரணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத ஒரு அழகா டீம் ஒர்க்கா செஞ்சாலே அது ரொம்ப ஒரு அழகான சுதந்திரமா இருக்கும். இன்னைக்கு கணவனும் சரி மனைவியும் சரி அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அருமையான திருமண வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்டாயமா கிடையாதுங்க. சோ இந்த சுதந்திரம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும். காதலிக்கு என்ன மாதிரி சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னா, இந்த பொசசிவ்னஸ் சொல்ற அந்த விஷயம் நிறைய கேசஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்பிக்கைங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். சோ ஒரு ஆணும் பெண்ணும் சரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து சுதந்திரமா இருந்துட்டு உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்ங்கிறத சரியான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு திருமண வாழ்க்கையை நோக்கி போறீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். இதெல்லாம் தவிர ஒரு தனிப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த சமுதாயம் ஒரு பெரிய லெவல்ல என்ன சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க விருப்பப்படி வாழ்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. சோ ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் இல்லாம ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க வாழ்க்கையில தனியா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்டே இல்லாம அதை வாழ்த்தி சந்தோஷமா இருங்கன்னு சொல்ற அந்த சுதந்திரத்துக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே பெரிய சுதந்திரம். நன்றி, வணக்கம்.